ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். டீ போடுற நேரத்துக்கு நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான். வாங்க என்னென்னு பார்ப்போம். நல்லா டேஸ்டியாக சூப்பரான பிஸ்கெட், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிஸ்கெட் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச வரலையும் தள்ளி விடாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து செய்கிற டிஷ்ஷுக்கு என்ன போடுறேன், என்ன அளவு போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு அதில் வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகரை வந்து சர்க்கரையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு. அதோட கூட பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதோட கூட ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த பட்டரு சுகரு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸை வந்து நான் ஃப்ளேவருக்கு ஏற்கனவே வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன், ஏலக்காய் தூள். இன்னும் நம்ம வந்து இன்னும் ஃப்ளேவர் பிஸ்கெட்டில் நமக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நம்ம எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் எது இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். என்கிட்ட இருக்குது, வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஏலக்காய் பவுடர் போட்டோம் இல்லாமல் இல்லைங்களா, அதோட கூட நீங்கள் விட்டுடலாம். அதுவே நல்லா வாசனை, நல்லா ஃப்ளேவர் வரும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1.5 கப்பு அளவுக்கு மைதா மாவு, இது வந்து 1 கப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது வந்து 1/2 கப்பு, 1.5 கப்பு அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். அதோட கூட 1/2 கப்பு அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் வந்து 1/2 கப்பு அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் நம்ம கையால் போட்டு ரொம்ப ஹார்டாகவும் அழுத்தக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக பால் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சேன், எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். நம்ம மாவு வந்து 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் முறப்பான கவராக இருக்கணும் எடுத்து வச்சுருக்கேன். கவர் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பிசைஞ்ச பிஸ்கெட் மாவு எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு
ஒரு பாதி பக்கம் வச்சுருக்கேன், ஒரு பாதி வந்து மூடிக்கலாம். மூடிட்டு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் லைட்டாக அப்படியே தட்டிக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் கட்டர் வச்சுருக்கேன், பூ டிசைனில் பிஸ்கெட் கட்டர் வச்சுருக்கேன். நான் வந்து மைக்ரோ ஓவனை வந்து 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் சவுண்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் கட்டரால் கட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பிஸ்கெட் கட்டர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் இருக்கு இல்லைங்களா, பாட்டில் மூடி கூட வச்சுக்கலாம். மூடி கூட வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா சுற்றியும் இருக்க மாவு வந்து எடுத்துடலாம். நமக்கு பிஸ்கெட் வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக பிஸ்கெட் வந்துடுச்சு. தெரியுதா? நான் கட் பண்ணுறதே தெரியல போல இருக்குது. சூப்பராக வந்துடுச்சு. இப்போது ஒரு மைக்ரோ ஓவன் ட்ரேயில் வந்து நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கெட்டை வச்சிடலாம். நமக்கு கையால் எடுக்க வரலை அப்படின்னா கூட நம்ம கரண்டியால் கூட எடுத்துக்கலாம் பிஸ்கெட்டு. அழகாக இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். சூப்பராக பிஸ்கெட் எப்படி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அது மாதிரி மீதி இருக்க மாவுலையும் பிஸ்கெட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிட்டேன். அது மேலே வந்து கொஞ்சமாக சும்மா கார்னிஷ்காக வந்து டூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறேன். இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். டூட்டி ஃப்ரூட்டி வைக்கலாம், இல்லை நட்ஸு முந்திரி பாதாம் பிஸ்தா இருந்தால் கூட கட் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வச்சுட்டேன். இப்போது நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சிடலாம். ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட் உள்ளே வச்சிடலாம். இந்த உள்ளே இருக்க கண்ணாடியில் வச்சிடலாம். வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கன்வர்ஷன் மோடில் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி வச்சுட்டு நான் வந்து டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் செட் பண்ணிக்க போகிறேன். 10 1 2 3 4 5 15 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கினேன். ஸ்டார்ட் கொடுத்தோம். அவ்வளோதான், அப்படியே வேகட்டும். பிஸ்கெட் வேகிறதுக்கு தொடங்கிடுச்சு. வேகட்டும், அப்புறம் பார்ப்போம்.
இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே நல்லா ஆறணும். நம்ம இப்போ உடனே எடுத்தோம்னா சாஃப்டாக இருக்கும், கேக் மாதிரி இருக்கும் பிஸ்கெட் வந்து. அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இது ஆறட்டும், அப்புறம் பார்ப்போம். வேகிற டைம் வந்து ஒவ்வொரு ஓவனுக்கு வந்து நான் வச்சுக்கிறது வந்து மைக்ரோ ஓவன். அதில் வந்து 15 நிமிஷம் வச்சேன். ஓடிஜி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரு ஓவனுக்கு டைம் மாறும். நான் 15 நிமிஷம் வச்சேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ஓவன்லேயும் ஓடிஜிலையும் அதே மாதிரி வச்சிட போகிறீங்க. அவங்க ஓவன் ஓடிஜி எப்படி எந்த டைம் வைப்பீங்களோ அதை மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம். எனக்கு வந்து 15 நிமிஷம் கரெக்டாக வந்துச்சு. சூப்பராக வந்து 15 நிமிஷத்தில் இந்த கலர் வந்துடுச்சு, பிஸ்கெட்டு வந்துடுச்சு. ஆனால் நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும். நம்ம டீ டைமுக்கு சூப்பரான பிஸ்கெட் இது வந்து. நம்ம சட்டுனும் செஞ்சலாம், ரொம்ப லேட்டாகவும் ஆகாது. சூப்பரான நல்லா டேஸ்டியான பிஸ்கெட். எப்படி இருக்குது பாருங்கள், பிஸ்கெட் வந்து நல்லா ஆறிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. நமக்கு பிஸ்கெட் வந்து இந்த ஷேப் வந்து பூ மாடலில் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த பிஸ்கெட் கட்டர் இல்லைனாலும் நீங்கள் அந்த ஒரு பாட்டில் மூடியை வச்சு கூட நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக சூப்பரான பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 2 பிஸ்கெட் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பட்டர், நெய் எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம இந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பரான பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். எப்படி உடையுது பாருங்கள். சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிஸ்கெட்டு. இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நம்ம நட்ஸு கூட வச்சுக்கலாம் நடுவில். சூப்பராக இருக்குது பிஸ்கெட் வந்து. நல்லா வெந்தும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நம்ம டீ காஃபியில் நினச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.